மேக்கப்காக நிறைய சாங்ஸ் இருக்கு. கத்தரிம்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. அதான் மொச்சிருச்சுல மூடிட்டு வேலை பாறா. ஆனா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்லாம் அப்படி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமால. உங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் வந்து பெயின்ஃபுல்லா இருக்குமா இல்ல லவ் பிரேக்கப் பெயின்ஃபுல்லா இருக்குமா? பெயின்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லவ் தான். ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்றைக்குமே அது வந்து ஒரு மலரும் நினைவுகள். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சே இருந்தாலும் அவங்கள நினச்சோம்னா அது ஒரு சுகமான இதுவாக தான் இருக்கும். எது ஒன்றுமே மனசுக்கு ரொம்ப இதுவாகவும் அதை நினச்சி பார்க்கும்போதே நமக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் வந்து பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் அது எப்படின்னா வாடானா திருப்பி வந்துடும். ஆனால் லவ் பிரேக்கப் வந்து வராது, அது போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்னா பெஸ்ட்டு. அவன் வாடானா வருவான். இப்போ வந்து காலைல கூட எங்கள் 2 பேரும் இப்போ பேட் வாங்க போனோம். காலைல சண்டை வந்துச்சு. என்னன்னா அவன் சொன்ன டைமுக்கு நான் வரல, நான் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவன் வந்து திட்டானே, அவனுக்கும் கொஞ்சம் கமிட்மெண்ட்லாம் இருக்கு. இப்போ அதனால இப்போ திருப்பி நாங்கள் பேட் வாங்க திருப்பி போனா வந்து அவள் தான் பேசிட்டோம். அதெல்லாம் முடிச்சு லவ் ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்கப் வந்து அவ்வளோலாம் சீனே இல்லை, திருப்பி பேசிடுவோம் அவ்வளோ. உங்களை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்? எது ஃப்ரெண்ட்ஸு தான் பெஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏதாவது ஒண்ணு சொல்லணும் இதுதான் ரொம்ப பெயினா இருக்கும் எனக்கு அப்படின்னா எதை சொல்வீங்க? ஏதாவது ஒண்ணுன்னா லவ் சொல்லலாம். நாங்கள் யாருமே லவ் பண்ணதில்லை. லவ்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ பேசிக்காக நாங்கள் லவ்வுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் நிறைய பார்த்துருக்கோம் நாங்கள். என்னன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க, பாலா சுந்தர்ன்ட்டு. சிரிக்காதீங்க, எங்களுக்கு இதுவாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு வழி இருக்குல்ல. அவனுக்கு இப்போ வரைக்கும் பேசிக்காம இருக்கானு. என்னன்னா ஒரு இனிப்பு பப்ஸ்ன்னு ஒன்று இருக்கு நம்ம எங்க கேன்டீன்ல காலேஜ்ல. 5 ரூபா இனிப்பு பப்ஸுக்காக பிரேக்கப் பண்ணிக்கினானுங்கன்னா அப்படி எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்குன்னு பாத்துக்கோங்க. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே அப்படிலாம் இருக்கு. ஸோ அது பார்த்ததுல இருந்து இனிமேல் இதுக்காகலாம் நாங்க சண்டை போட்டுக்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நாங்க எப்பவுமே ஒன்னாவே இருப்போம். ஆனா ஒரு சில நேரத்துல பிரச்சனை எல்லாம் வரும். காலேஜும் முடிய போகுது, இதுக்கப்புறம்லாம் இவனால பார்க்கவே முடியாது அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிறதுனால நாங்க சந்தோஷமாவே இருப்போம். கண்டிப்பா நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் தாக்கா. ஏன்னா இப்ப லவ்னா நடுவுல தான் வருது. அது எப்ப வேணா வரும், எப்ப வேணா போகும். அதை நம்ம வந்து இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்னு அப்படி கிடையாது. இதுதான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் இருக்கிறோம். பார்த்து பேசி நம்ம லவ்வரை விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் நம்மளை பத்தி நிறைய தெரியும். ஸோ வந்து லவ் பிரேக்கப்பை விட ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் தான் நான் ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுப்பேன். அவங்களதான் நான் ரொம்ப வந்து ஐயோ அப்படி சொல்லி கஷ்டப்படுறதுல நான் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்ல தான் நான் இது பண்ணுவேன். இதே லவ் நினைச்சு பார்த்தோம்னா அது ஒரு கண்ணீரோட இதுவாக தான் இருக்கும். அப்போ பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான் எப்பவுமே பெஸ்ட்டு. அது என்னைக்குமே நிரந்தரமானது, நிலையானது. லவ்ங்கிறது ஒண்ணுதான். ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது எத்தனை ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் அது இப்போ 10 பேர் இருந்தாலும் 10 பேருக்கும் அதே முக்கியத்துவம் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஷிப்னா. அந்த ஒவ்வொருத்தரையும் நினைச்சு சின்ன வயசுல இருந்து நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரையா நம்மளுக்கும் ஒவ்வொரு ஃப்ரெண்டா மாறி இருப்பாங்க. ஆனா எல்லாருமே நம்ம நினைச்சு பார்க்கும்போது, நம்ம வாழ்க்கையில வந்தவங்க எல்லாருமே நினைச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து அது மலரும் நினைவுகள், சந்தோஷமான நினைவுகள் தான் இருக்குமே. கண்ணீர் கதை இருக்காது, அவ்வளவா இருக்காது. கண்ணீர் கதை இருந்தாலும் அதுலயும் அவங்க வந்து நமக்கு உறுதுணையா தான் இருந்திருப்பாங்க, நம்மளுக்கு ஆதரவாகவும் ஒரு இதுவாக தான் இருந்திருப்பாங்க. ஆனா லவ்ல வந்து கண்ணீர் மட்டும்தான் இருக்கும். அவங்கள வச்சு நம்ம நிறைய இமேஜினேஷன் பண்ணியிருப்போம், ஃபியூச்சர்ல நிறைய பண்ணியிருப்போம். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருப்பாங்க தான், அவங்களும் இருக்கும். இருந்தாலும் இவங்க நம்ம லைஃப் பார்ட்னர், நம்மளுடைய எல்லாமே அவங்க தான் இருக்கும் போது சடனா அவங்க இல்லைங்கிற போது ஒரு ரொம்ப பெயினா இருக்காது. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். லைட்டா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? அப்படிலாம் கேட்காதீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு ப்ரோ. ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, உன்னை பார்த்தா லவ்லாம் பண்ணாத மாதிரி தெரியலையே. இல்லக்கா, என்னை யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. எனக்கு ஆசையா இருக்கு பண்ணணும்ட்டு, ஆனா என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. தப்பாக்குதுண்ணா. எந்த ரீசனுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன்? ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப லவ்னா இங்க வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம். நம்ம இப்படிதான், நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணோம், நிறைய விஷயம் அவங்களுக்காக நம்ம எஃபர்ட் பண்ணோம். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி எதுவுமே கிடையாது. அவளு கிடக்குறாள் அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளோட வைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க செட் ஆயிடுவாங்க. அப்ப வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து எக்ஸ்பெக்டேஷனே இருக்காதுன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணாம பண்ற பேர் தான் அது ஃப்ரெண்ட்ஷிப். லவ்னா அப்படி கிடையாது. இப்ப நிறைய பேருக்கு வந்து தோணும், எனக்கு வந்து ஹைட்டான பாய் ஃப்ரெண்ட் வேணும், எனக்கு கலரா இருக்கணும், எனக்கு வந்து நல்ல அழகான பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு நம்ம பாய் ஃப்ரெண்ட் சூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இவ்வளவு வந்து செலக்ட் பண்ணி இப்பெல்லாம் இருக்கணும்னு இது பண்ணி தான் நம்ம பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ இவ்வளோலாம் இது பண்றோம். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ல அப்படி கிடையாது. எப்படி இருந்தாலுமே நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க கேரக்டர் பார்த்து இது உடம்பு பார்த்தோ இல்ல முகம் பார்த்தோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து செலக்ட் பண்றது கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெட்டர்னு நான் சொல்றேன். அவங்களோட பிரேக்கப் தான் உலகத்திலேயே ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம்னு நான் அதான் சொல்றேன். இப்போ வந்து சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, இப்போ வரைக்கும் யாரு உங்க கூட அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா? இப்போ வரைக்குமே இருக்காங்க ஃப்ரெண்டுங்க. இப்போ வரைக்குமே நான் அம்மா வீட்டுக்குன்னு போனேன்னா அங்கே ஃப்ரெண்டுங்க இன்ன வரைக்குமே இருப்பாங்க. எப்பயாவது ஒரு தடவை ஃபோன் பண்ணுவாங்க, டச்சில் இருப்பாங்க. ஆனால் என்னென்னா ரொம்ப இல்லை, ஆனால் இருக்காங்க.
இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணுதா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமும் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு தோணுதா? முன்ன மாதிரி இருக்க முடியாது, நினைச்சப்போ போய் பார்க்கறதோ இது பண்ணத முடியாது. ஆனா ஓரளவுக்கு மெயின்டைன் பண்றோம், பண்ணாமலாம் இல்ல. இப்ப எவ்வளவோ இது ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடினால எங்க கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் வந்து நேர்ல போய் பார்த்தா அப்பெல்லாம் ஃபோன் வசதி எதுவுமே கிடையாது. அப்பெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கும். அது போய் பார்க்கும்போதே ஒரு இதுவா இருக்கும். இப்போ ஊருக்கு போறோம்னா அம்மா அப்பா பாக்குறது மட்டும் இல்ல, எல்லாரும் நம்ம ஃப்ரெண்டை பார்க்க போறோம், அவங்க பார்க்க போறோம். இப்போ ஃபோன் பண்ணி பேசிக்கலாம், எங்கேயா இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம், ஒரு இது கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசிக்கலாம், எல்லாமே இருக்கு இப்போதைக்கு. அதனால இப்போ இந்த விஞ்ஞான வளர்ச்சி வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கொஞ்சம் இது ரொம்ப டெவலப்மெண்ட் பண்ணுது. அதனால நல்லாதான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டுனா யாரு சொல்வீங்க? எதுக்காக ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து இவனுங்களாம் தான் ஃப்ரெண்ட்ஸு. வீட்டாண்ட இருக்கணும், கிரிக்கெட் ஆடுவோம். இப்போ அதான் பேட்டுலாம் அவங்க வந்து கிரிக்கெட் ஆட வந்திருக்கோம். கிரிக்கெட்ல இருந்து ஸ்டார்டிங்ல கிரிக்கெட்டுக்காக தான் பேசணும். இவன் வந்து பக்கத்து தெரு, அவன் வந்து இப்பதான் வந்திருக்கான் இந்த ஊருக்கே. அவன் திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்கான். அவன் வந்து கிரவுண்டுக்கு வந்தான், அவன் பேசணும். இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவனை கூட்டின்னு பேட் வாங்கலாம் வந்திருக்கோம். எவ்வளவு நாளா? ஜஸ்ட் ஒரு 2-3 மாசம் இருக்கும், ஒரு வருஷம். இந்த 12th தான் அவனுக்கு தெரியும், அதுக்கு முன்னாடிலாம் தெரியாது. 12th வந்தா இப்போ தான் நாங்கள் தான் ஒன்னாயிட்டோம். ஒருத்தன் வரவே இல்லை, கேமரா பார்த்துட்டு பயந்துட்டு ஓட்டாங்க நின்று இருக்கிறான். அவ்வளவுதான் சார் பசங்க. ஸ்கூல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, என்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கா. எப்படின்னா இப்போ போயிட்டு அவ கூட என்ன பண்ணாலும் அதே பாண்ட் எங்க கூட கிரியேட் ஆகும். அதுல ஒன்றும் இல்லை. அவ வந்து எப்படி நாங்க எல்லாமே பேசிப்போம், எல்லாமே இது பண்ணிப்போம். ஒரு நல்ல friend. அவங்கள ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அவ சப்பியா இருப்பா, கியூட்டா இருப்பா. நான் பிடிச்சி அது எப்படி அவ வந்து கேர்ள் நான் பாய், அது மாதிரி ஒரு இதுல தான் நாங்க சரௌண்டிங்லா இருப்போம். தப்பாக்குதுண்ணா. சோ எங்களை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. உங்களை யாரும் கலாய்க்கலையா? கலாய்ப்பாங்க அதெல்லாம், இப்ப என்ன பண்றீங்க அப்படி இப்படின்னு. ஆனா ஜாலியா இருக்கு, எங்களுக்கு பிடிச்சது நான் பண்ண முடியும். சோ நாங்க நல்லா தான் என்ஜாய் பண்ணோம். இப்ப வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கோம், நல்லா தான் போயிட்டு இருக்கு. எனக்கு ஸ்கூல்ல இருந்தாங்க ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தானுங்க ஒரே பெஞ்சில். அவனுங்க ஒன்னா சேரலான்னு இல்ல, அப்புறம் சேரல. மோத்தி இருந்தான், அவன் இப்போ என்ன யாரானின்னு கேக்குறான். அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்பு. இப்போ என் கூட பாலா, பிரவீன், யோகேஷ், தமிழ், இப்பெல்லாம் நாங்க இவன் தான் அப்படின்ற அளவுக்குலாம் இல்லக்கா. நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் பார்த்ததுல இருந்து இப்போ இவனுங்க எல்லாம் கூட இருக்கிறதுனால எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாருமே சமம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது வரைக்கும் உனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லயே இவங்க தான் பெஸ்ட் அப்படின்னா யார சொல்வேன்? அப்படின்னு நான் யாரையும் ஏதாவது தனித்தனியா ஒரு சொல்ல person முடியாது. இருக்கும்ல. இல்லக்கா, அப்படிலாம் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மாறிக்கிட்டே தானே இருக்கும். சோ நான் எப்படி அதை தனித்தனியா சொல்ல முடியும்? இப்போ உங்க ஃப்ரெண்டு இவங்க தான்ப்பா எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா அப்படின்னா யார சொல்வீங்க? என் ஃப்ரெண்டு சிவகாமின்னு என் ஃப்ரெண்டு ஒன்று, அவங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, சின்ன வயசு ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. இப்போ என் ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐஷா. இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு இப்போ சடனா ஒரு விஷயம் நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ரொம்ப மிஸ் பண்றேன். ரொம்ப மிஸ் பண்றீங்க? ஏன்னா காலேஜ் லைஃப் வேற, ஸ்கூல் லைஃப் வேற இல்லையா. ஸ்கூல் லைஃப்ல இருக்கும் போது அது ஒரு என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. சோ அந்த பாட்டுல நான் அவளை மிஸ் பண்றேன். ஃப்ரெண்ட்ஷிப்ல உனக்கு யாருன்னா துரோகம் பண்ணிருக்காங்களா? இவங்கள மாதிரி லைஃப்ல வந்து பார்க்கவே கூடாது. பண்ணிருக்கான். என் ஃப்ரெண்டு ஒருத்தவன், பாலான்னு ஒருத்தவன். அவன் என்னன்னா, நான் எவ்வளவு பேர் வேலைக்கு கூப்பிட்டு ஒரு அண்ணா கூட போவேன். அவன் மட்டும் நான் வரண்டான்னா சரி நல்ல ஃப்ரெண்டு போல, நல்லா. ஆனா இப்போ க்ளோஸா தான் இருக்கான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. காசு விஷயத்துல கரெக்டா இருப்பான். நான்லாம் எவ்வளவு குத்துருவேன், போயிட்டு வாடா வண்டி எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நாள் அவன் போன்ல ரீசார்ஜ் இல்லை, இப்படி ஒரு ஐடியா இருக்குல்ல, இந்த ஏர்டெல்ல வந்து *567*3# குத்தா 1 GB கரெக்டா கொடுப்பாங்கன்ட்டு அதை எடுத்துட்டு இருக்கான் போல. நான் மறுபடியும் எடுத்துட்டேன். எதுக்கு எடுத்த அப்படின்ட்டு என்கிட்ட சண்டை போட்டு, நான் 30 ரூபா புடிச்சுட்டு தான் உனக்கு சம்பளம் தருவேன், சம்பளம் அவர்கிட்ட குத்துட்டாரு. அந்த 30 ரூபா கேட்டா நானே குத்துருவாங்க, புடிச்சிட்டு குத்தோன்னா எனக்கு ஒரு செத்துட்டேன். எக்ஸ்ட்ரீம் த கோருக்கு போயிட்டேன் நான். ஒரு ஃபீலிங்னா இப்படிதான் இருக்குமோ, கஷ்டம்னா இப்படிதான் இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு போயிட்டு அதுல இருந்து இப்ப கூட வெளியே வரல. ஒரு 30 ரூபாய்க்கு ஒருத்தன் இப்படி பண்ணுவானா அப்படின்ற கேட்டா நான் வேணா அந்த மொத்த சம்பளமே எடுத்துக்கூடான்னு சொல்லி, நான் 30 ரூபாய் புடிச்சு தான் கொடுப்பேன், நீ யாரை கேட்டு நீ எடுத்த அப்படின்ற மாதிரி கேட்டான். இப்ப கூட ஷூ கேட்டேன், அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்காக என்ன பண்ண முடியும், அவனை தூக்கி போட்டு அப்ப முடியும். இருந்தாலும் அவனை நினைச்சிட்டு வாழ்ந்துரும். சத்தியத்தான் கௌதம் லவ் பண்றான். ஃப்ரெண்டா. ஆனா அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு சுந்தர்னு ஒருத்தருக்கான், அவன் தான் அவனுக்கு இல்ல இருந்தாலும் பக்கத்து வீடு, ஒன்னா சுத்துவாங்க, ஒன்னா பாப்பாங்க. இது வந்து எனக்கு அவனுக்கு நான் அந்த மாதிரி ஃப்ரெண்டா நீங்க நினைக்கிற மாதிரி வானவில் கிடையாது, சரிங்களா? வண்டியில இருந்து மேட்டை எடுத்து தண்ணியில போட்டாங்க. கிணத்துக்கு போயிருக்கோம், வண்டி கழுவ அவனோட வண்டி கழுவ போனோம். அவன் வண்டியை தூக்கி மேட்டை தூக்கி போட்டான், அது உள்ள போயிடுச்சு, மேட்டு போயிடுச்சு. அது நேற்று அவனுக்கு 2 பேருக்கு சண்டை முட்டின்னு இருந்துச்சு. மேட்டை தூக்கி போட்டு தொலைச்சிட்டேன் அப்படின்னு சண்டை. அவ்வளவுதான், இப்ப திருப்பி எல்லாம் ஒன்னாயிட்டோம். இப்ப அவனை புலமினா இருக்கான், என் மேட்டை வேணா அவன் புலமினா இருக்கும். அவ்வளவுதான், சண்டே இல்லக்கா, ஜஸ்ட் ஃபார் கமிட்மெண்ட் தான். அதெல்லாம் ஆனா வந்து இப்போ பெரும்பாலுமா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, கேர்ள்ஸ்லாம்
கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பா? கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒரு லிமிட்டு தான். ஓகே, அவங்களுக்கு இப்போ அவங்க கமிட் ஆயிட்டாங்க அப்படின்னா திருப்பி நம்ம வீட்டில் வந்து பேச மாட்டாங்க. ஆனால் பாய்ஸ் வந்து அப்படி இல்லை. அவங்க கமிட் ஆனாலும் நம்ம கூட தான் இருப்பாங்க, இருந்து தான் அவனை வேற வழி இல்லை. பாய்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெஸ்ட். இவன் வந்து என் கூட தான் படிக்கிறான். என்னோட ஒரு வயசு தான் பெரியவன். அங்கிள் அங்கிள் சொல்லி இப்ப யாரு அங்கிள் கூப்பிட்டாலும் இவன் திரும்பி பாக்குறான். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஓகே. ஆனா இவன் ஜாலியா இருக்கிறான். அந்த அளவுக்கு ஸ்போர்ட்டிவா இருப்பானுங்க என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ். யாரு கலாய்ச்சலும் வெளியால கலாய்க்கும் போது தான் எனக்கு வாய் சும்மா இருக்க மாட்டேது. யாருன்னா எதனா பேசி விட்டு சண்டையில மாட்டின்னு வாய் விட்டு அடி வாங்கிட்டு வந்துடுறேன். அப்ப வந்து உன்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் வந்து வலியா இல்ல லவ் பிரேக்கப் வலியா? லவ் பிரேக்கப் பார்த்தது இல்லக்கா, ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் பார்த்துருக்கேன். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் தான். அந்த 30 பிரேக்கப் ரொம்ப வலிச்சது. நான் வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டு தான் நல்லா வளர்ந்தேன், நல்லா இருந்தேன். வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டும் அந்த அடிபட்டு இருக்கும்போது நான் ரொம்ப இதாக இருக்கும்போது எனக்கு தோல் கொடுத்து உதவுனது எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு கூட என்னை தோக்கடிச்சது யாருன்னா என் ஃப்ரெண்ட் ஐசா தான். எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? அம்மா ஸ்தானம். அந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்க பிடிக்கும். பிடிக்குமா? பிடிக்கும், உண்மையாவே பிடிக்கும். இப்போ கூட இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா நான் முதல்ல அவங்களுக்கு தான் கால் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்கள. எங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கோம், எல்லாமே வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் பேசாமல் இருந்ததெல்லாம் கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் அவங்க பெரிய பிரச்சனையே வந்து தெரியாம கூட பேசி போனாங்க. அப்படி அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். அவ்வளோ அந்த அளவுக்கு எனக்கு உறுதுணையா இருந்திருக்கா. இப்பவும் பிரச்சனைகளை நான் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு தாயா இருந்து எனக்கு இது பண்ணியிருக்கா. அவனே பேசிட்டு இருக்கான், நீங்க யாருன்னா பேசுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் வலியா இல்ல வந்து என்ன பேச விட்டு ரெசிபன் தவிர எனக்கு பேசவே மாட்டானு. பாய்ஸ் கிட்ட வந்து ஒரு ஃப்ரீடமா பேசலாம், கேர்ள்ஸ் கிட்ட அப்படி பேச முடியாது. இப்போ நாங்கள் இருக்கோம், நான் எப்படி வேணா பேசுவோம். இப்போ இன்னொருத்தவங்க கேர்ள்ஸ் கிட்ட பேசும்போது ஒரு லிமிடேஷன் அந்த மாதிரி தான். அதனால பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான் பேசுவோம். ஏதாவது பேசுங்க. யாராவது பேசுறீங்களா? இவன் பேசுவான். ஆக்சுவலா வந்து சீரியஸா இவன் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு. இப்போ வந்து கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்தாங்கல்ல, அவ 2வது லேப்டாப் இவன் மட்டும் வாங்கிறான். 11th படிக்கும்போது எங்க அக்கா கூட படிச்சாங்க. எங்க அக்கா 11th கொடுத்துட்டாங்க. இவனும் அந்த பேட்ச் தான். அந்த பேட்ச்ல வாங்கிட்டு 2 வருஷம் காலேஜ் படிச்சுட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு கரெக்டா பிளான் பண்ணி இப்ப படிக்கிறான். லேப்டாப் வாங்கிட்டான், 2வது லேப்டாப் வாங்கிட்டான். அம்மா லேப்டாப் வாங்கிட்டான். அம்மா அப்பா லேப்டாப் வச்சுக்கிறான் வீட்டுல. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்னா 2ஆ பிரிப்பாங்களே, பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சூப்பர் இல்ல கேர்ள்ஸ் தான் அப்படின்ட்டு உன்னை பொறுத்த வரைக்கும் எது? நான் ரெண்டையுமே தான் சொல்லுவேன். பாய் ஃப்ரெண்ட்ஷிப்னா இங்க ஜாலியா இருக்கலாம், நல்ல வைபா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து இப்ப நார்மலா பொண்ணுங்கனாலே காசிப் தான். கேர்ள்ஸ்கிட்ட மட்டும்தான் நம்ம இஷ்டத்துக்கு காசிப் பேச முடியும். ஸோ வந்து நான் 2 இடத்தையும் நான் சிமிலரா தான் சொல்லுவேன். 2மே ஒண்ணுதான் எனக்கு. உன்னோட ஒண்ணு பெட்டர் எதுவுமே கிடையாது அப்படி சொல்றீங்க? நான் கண்டிப்பா அப்படிதான் சொல்லுவேன். பாய்ஸும் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஈக்குவலா தான் நான் அப்படிதான் மெயின்டைன் பண்றேன். அவங்க வந்து அவங்கள பத்தி பேசும்போது உங்க கண்ணெல்லாம் கலங்குது. அந்த அளவுக்கு ஆமா, அந்த அளவுக்கு எனக்கு உறுதுணையா இருந்திருக்கா. எங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னா நீங்க புதுசா 2 பேரும் அப்படி என்னதான் பேசிக்கணுவாங்க. இப்ப எங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட் 12 மணி 1 மணி கூட நாங்க போன் போட்டு பேசிட்டு தான் இருப்போம். இப்பவுமே பேசுவோம். அந்த அளவுக்கு அவ இப்பத்தி ஃப்ரெண்டு தான் அவ. ஆனா அவ்வளோ உயிர் தோழி. இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அவங்களுக்கு சொல்லணும்னாவா, என்னன்னைக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நிலைச்சிருக்கணும். அவளுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கா. அவ நல்லா வரணும், நல்லா இருக்கணும். யாருக்கு எதுனாலும் முன்னாடி ஓடி போய் செய்வா. அவளும் அவ வாழ்க்கையில அவன் நல்லா இருக்கணும். அவன் நல்லா இருந்தாதான் மத்தவங்க எல்லாருமே பார்ப்பா. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நல்லா செய்வா. அவளும் கொஞ்சம் வாழ்க்கையில தூத்திருக்கா. அவ நல்லபடியா வரணும், நல்லா ஜெயிச்சு வரணும், எனக்கு உறுதுணையா இருக்கணும். அதுதான். தேங்க்யூ.